ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா அரபு நாடு அப்படின்னா வெயிலுக்கும் டேட்ஸுக்கும் தான் ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லைங்க, இங்கே புழுதி புயலுக்குமே ஃபேமஸ் தான். நாம் இருக்கிற பஹ்ரைனில் புழுதி புயலோட தாக்கம் எப்படி இருக்குன்னு நம்ம வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம ஊரில் பார்த்துருப்பீங்க, மழை வர்றதுக்கு முன்னாடி கார் மேகலாம் மூடிட்டு இருட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் இதுவும். புழுதி புயல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மூடிட்டு முன்னாடி யார் வராங்க போகிறாங்கன்னு ஒன்றுமே தெரியாது. நம்ம கார் ஓட்டுறதே பார்த்திங்கன்னா ரிஸ்க்கு தான். இதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த டைமில் ஹசார் லைட் போட்டுட்டு தான் வண்டி ஓட்டுவாங்க, இல்லைன்னா யார் முன்னாடி போகிறாங்கங்கிறதே நமக்கு தெரியாது. இந்த புழுதி புயல் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 4 வாட்டியாவது வந்துடும். எப்போல்லாம் காற்று அதிகமாக அடிக்குதோ அப்போ பாலைவனத்தில் இருக்க மண்ணெல்லாம் சேர்ந்துட்டு இந்த மாதிரி புழுதி புயலாக வந்துடுது. இந்த பஹ்ரைன் பார்த்திங்கன்னா ஒரு தீவுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சவுதிக்கும் பஹ்ரைனுக்கும் பார்த்திங்கன்னா 5லேருந்து 10 கிலோமீட்டர் தூரம் கடல் பரப்பு இருக்கும். இந்த கடல் பரப்பையும் தாண்டி பஹ்ரைனில் இருக்க மக்களை, அதாவது எங்களை மாதிரியான ஆளுங்களை இது அஃபெக்ட் பண்ணுது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஓப்பன் சைட்டில் வேலை செய்கிறவங்க, பைக்கில் ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்க, இவங்க எல்லாருமே ரொம்ப பாவங்க. இந்த புழுதி புயல் வந்துச்சுன்னா 1 or 2 days இருக்கும். அதுக்கப்புறம் அது மறைஞ்சிடும். உங்களில் எத்தனை பேர் இந்த மாதிரி புழுதி புயலோட தாக்கத்தை நேரில் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.